கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 11ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக வீட்டுக்கு போனதோட மயில் வாகனம் நேராக கார்த்திகிட்ட வந்துட்டு, என்னப்பா சொல்லமோ, ஏதாவது உனக்கு சந்தேகம் வந்துச்சா? ஏன்னா எனக்கே சந்தேகம் வருது. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரும் பொழுது அவங்களோட குழந்தை கையை அடிபட்டுருச்சு. இப்ப பந்தக்கால் நடுற விழாவுக்கு வரும் பொழுது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு புரியுதா சொல்லமா அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, இதுக்கு பின்னாடி காரணம் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஆனா யாரு அப்படிங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, அப்படி ரேவதியோட மகேஷோட கல்யாணத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு யாரு நினைக்கிறா? அந்த டாக்டரை வந்துட்டு யாரையும் சந்திக்க கூடாது அப்படின்னு இங்க உள்ளவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் அடுத்தடுத்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஏப்பா சிலம்பம் ஒருவேளை சந்திராவா இருக்குமோ அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மேடத்தோட தங்கச்சி தான் சந்திரா. இவங்க பல தடவை மீட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம வீட்டுக்கு புதுசா வர்றது யாரு? புது மாப்பிள்ளையும் அந்த மாயாவும் தான். ஸோ ஒருவேளை அந்த டாக்டர் இவங்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா சிலம்பம், இப்படி கூட இருக்குல்ல. அந்த பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் அப்ப கூட பக்கத்துல மாயா இல்லை, நீ பாத்தியா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. என்ன, அவங்க இல்லையா? எங்க போயிருந்தாங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, ஃபர்ஸ்ட் சாமுண்டீஸ்வரி அத்தை அவங்க ஃப்ரெண்டு டாக்டர் வராங்கன்னு சொன்னாங்களா? அப்ப மாயாவோட ஃபேஸே மாறுனுச்சு. அப்ப மாயா வந்துட்டு நேரா மகேஷா தனியா கூட்டிட்டு போனா. அங்க போயிட்டு 2 பேருமே ஏதோ பேசிக்கிட்டாங்க. அப்புறம் மாயா அந்த இடத்துல இருந்து காணாம போயிட்டாங்க. மகேஷ் வழக்கம் போல நார்மலா வந்து நின்னாரு. அவர் முகமே சரியில்லை. முக்கியமா டாக்டர் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவங்களோட முகமே மாறிது அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, சரி நீங்க என்ன மாயாவா அவ்வளோ டீட்டெயிலா கவனிக்கிறீங்க, ஏன் அப்படின்னு. அப்ப சிலம்பம் சொல்றாரு, யோப்பா கார்த்தி, நீ வேற குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டுட்டு வராத. எனக்கு அதிகமான மெமரி பவர் இருக்கு. ஒரு விஷயத்த பார்த்தேன்னா நான் கரெக்டா ஞாபகம் வச்சுப்பேன். அதை வச்சுதான் நான் சொன்னேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்ல, அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா டிரைவர், எனக்கு என்னமோ அந்த புது மாப்பிள்ளை ரொம்ப பவ்யமாவும் அடக்க ஒடக்கமாவும் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. எதுக்கும் நீ பார்த்து விசாரிச்சுக்கப்பா. ஏன்னா ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவ. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமையணும். அதை நம்ம தான் பார்த்து தேடி ஒழுங்கா மேரேஜ் பண்ணி வைக்கணும். நீதானே அந்த மாப்பிள்ளைய கொண்டுட்டு வந்த, எதுக்கும் நீ விசாரிச்சுக்கப்பா, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. ஒருவேளை ரேவதியோட வாழ்க்கை தப்பான கைக்கு போனுச்சுன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா டிரைவர், இந்த விஷயத்துல உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு, நான் பண்றேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களோட வீடு தெரியுமா அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, எனக்கு வீடு தெரியுமே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு. மயில் வாகனமும், சரி நம்ம 2 பேரும் ஒன்னா போக வேணாம், நான் போயிட்டு அத்தை கிட்ட பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா உன் கூட வரேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் பொண்டாட்டி என்னை வெளுத்து கட்டிடுவா. அப்புறம் இந்த வீட்டுல எனக்கு சோறு கொடுக்க மாட்டாங்க. அதனால நான் போயிட்டு என் பொண்டாட்டி கிட்ட பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன். நீ போயிட்டு வேற கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா, கல்யாண சம்பந்தமான வேலைன்னு சொல்லு, நம்பிடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு என் கூட வரத்துக்கு பேசாம சொல்லிடலாமே அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, ஏப்பா சிலம்பம், 3 வேளை சோத்துக்கு ஆப்பு வைக்கலான்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நான் போயிட்டு வெளியில வெயிட் பண்றேன், நீ வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. மயில் வாகனம் அங்கேருந்து வெளியில வராரு. வெளியில வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பாக்குறாங்க. அத்தை அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை பக்கத்துல ஒரு கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரவா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, கடையில நீங்க என்ன வாங்க போறீங்க மாப்பிள்ள? என்ன வேணும்னாலும் சொல்லுங்க,
அதை சமயக்காரவங்க வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, இல்லத்த, ஒரு முக்கியமான வேலை, நான் போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ளை இது, புதுசா வீட்டுல வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, ரேவதிக்கு கல்யாணம் வரப்போகுது, அதுக்கான சில பொறுப்புகளை நானும் சேர்ந்து பார்க்கணும்ல, ரேவதி எனக்கும் தங்கச்சி மாதிரி தானே அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஓ அப்படியா, அந்த அளவுக்கு நீங்க ரேவதி மேல பாசமா இருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு மயில்வாகனம் சொல்றாரு, ஏத்த, பாசமா இருக்கணும்னா வெளியில காமிச்சாதான் பாசமா இருக்கிறதுன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்ல. சாமுண்டீஸ்வரி, சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. உடனே மயில்வாகனமோ, அப்பாடி, இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப கார்த்தி அங்கேருந்து வராரு. கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம், ரேவதியோட கல்யாண விஷயமா கொஞ்சம் வெளியில போயிட்டு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரியும், சரி போயிட்டு வா, எனக்கும் இதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்ப ரோஹிணி இதை பார்த்துட்டு, என்ன இது, டிரைவரும் போறான், என் புருஷனும் எங்கேயே போறாங்க, ஒருவேளை 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போவாங்களோ அப்படின்ட்டு ரோஹிணி வெளியில பாக்குறாங்க. பார்த்தா கார்த்தி மட்டும்தான் காரை ஸ்டார்ட் பண்றாரு. இதை பார்த்துட்டு ரோகிணி நினைக்கிறாங்க, சேச்சா, அவரு நம்மளை மீறி எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு ரோகிணி வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப மயில்வாகனம் நல்லா ஒளிஞ்சுக்கிட்டே கார்த்தியோட கார்ல ஏறிக்கிறாங்க. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, பாத்தியா, என் பொண்டாட்டிய நான் உன் கூட தான் எங்கே போறேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு வெளியில பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப கார்த்தி சிரிக்கிறாரு, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. மயில்வாகனம் சொல்றாரு, சரி ஏன்பா டிரைவரு, நீ எதுக்காக அந்த டாக்டர் வீட்டுக்கு போகணும்னு சொல்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல, நம்மளுக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்குல்ல, அந்த நீல கலர் புடவைய கட்டினது அந்த மாயாவா இல்ல வேற யாரு மாதிரின்னு அந்த குட்டி பாப்பாவுக்கு தெரியும், யாரு காத்தாடியில கையை எடுத்து விட்டது அப்படின்னு. அந்த குட்டி பாப்பா கரெக்டா அடையாளம் பார்த்து சொல்லிடும். ஸோ நம்ம போயிட்டு நம்ம கல்யாணத்துல உள்ள போட்டோஸை காமிப்போம், அதுல யார் அப்படிங்கிறத அந்த குட்டி பாப்பா கரெக்டா சொல்லட்டும் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, நல்ல ஐடியா வச்சே, இதை வச்சே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், சரி 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா டாக்டர் வீட்டுக்கு போறாங்க. டாக்டர் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. டாக்டரோட பொண்ணு மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி போயிட்டு காரை விட்டு இறங்கி அங்க உள்ள அந்த பாப்பாவை பாத்துக்கிற அவங்கள போய் பாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, சொல்லுங்க சார், யாரை பார்க்கணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, டாக்டர் பொண்ணு இருக்காங்களா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இருக்காங்க, நீங்க யாரு சார் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல டிரைவரா வேலை பாக்குறேன், பாப்பாவோட கைக்கு அடிபட்டுருச்சுல, ஸோ அதை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே அவங்களும், அப்படியாப்பா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. மயில்வாகனம் சொல்றாரு, நான் சாமுண்டீஸ்வரி மேடத்தோட மூத்த மருமக அப்படின்னு. இதை கேட்ட அவங்களும், சரி வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வரவிருக்கிறாங்க. 2 பேரும் போய் உட்காடுறாங்க. அப்ப அந்த குட்டி பாப்பா அந்த இடத்துக்கு வராங்க. குட்டி பாப்பா நேரா கார்த்தியை பார்த்ததோட, ஹை டிரைவர் அங்கிள் அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த பிள்ளைக்கு சாக்லேட் கொடுக்குறாரு. அந்த பொண்ணு சொல்றாங்க, எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா பாப்பா, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்ப அந்த குட்டி பாப்பா சொல்றாங்க, நல்லா இருக்கீங்களா அங்கிள் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் நல்லா இருக்கேன் பாப்பா, உன் கையில அடிபட்டு இருந்துச்சே, அந்த பேட ஆன்ட்டி உன் கைய ஃபேன்ல வச்சுட்டாங்கல்ல, ஸோ அந்த பேட ஆன்ட்டிய நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு. உடனே அந்த குட்டி பாப்பா சொல்றாங்க, சீக்கிரம் கண்டுபிடிங்க, அந்த பேட ஆன்ட்டியை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அப்பா கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா பாப்பா, சரி அந்த பேட் ஆன்ட்டி எப்படி இருப்பாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப அந்த குட்டி பாப்பா சொல்றாங்க, எனக்கு அவங்கள நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, அந்த பேட் ஆன்ட்டியோட முகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நிச்சயதார்த்தத்துல எடுத்த போட்டோஸை எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ அதை பார்த்து சொன்னீன்னா அந்த பேட் ஆன்ட்டி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த குட்டி பாப்பாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட அந்த ஃபோட்டோஸை கேட்குறாங்க. கார்த்தி ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த மாயாவோட ஃபோட்டோ வருது. மாயா நீல கலர் சாரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயில்வாங்க சொல்கிறாரு, ஏன்பா டிரைவர் சிலம்பம், நான் சொன்னதுக்கு நீ நம்பலையில, பாத்தியா, இவங்க தான் அந்த நீல கலர் புடவையை கட்டியிருக்காங்க, ஆனால் உன்கிட்ட நல்லா போய் சொல்லியிருக்காங்க, என் மெமரி பவர் எப்போவுமே தப்பாகாது, பாத்தியா, நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும், ஆமாம் நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பாப்பா டக்குன்னு அந்த ஃபோட்டோ ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டு, அங்கிள், இவங்க தான் என்னோட கையை பிடிச்சி ஃபேனுக்குள்ளே விட்டது அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, இந்த பொண்ணு தானா அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பாப்பா சொல்கிறாங்க, இவங்க தான், இந்த ஆன்ட்டி தான் என்னோட கையை பிடிச்சி ஃபேனுக்குள்ளே வச்சது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரிம்மா,
நீ கரெக்டாக சொல்லிட்ட. இந்த பேட் ஆன்ட்டிக்கு ஒரு நல்ல தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த குட்டி பாப்பாவும் சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, சரி பாப்பா, நான் வீட்டுக்கு போகிறேன், உங்கள் அம்மாவுக்கு சீக்கிரம் சரியாயிரும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பாப்பாவும் சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்ல, மயில் வாகனமும் கார்த்தியும் வெளியில் வராங்க. கார்த்தி நேராக மயில் வாகனத்துக்கிட்ட, அந்த மாயா சரியான ஆளாக இருப்பாங்க போலியே, எதுக்காக வந்துட்டு தான் அந்த புடவை கட்டலைன்னு சொல்லணும், எதுக்காக அந்த டாக்டரோட பொண்ணோட கையை வந்து ஃபேன்குள்ளே விடணும், இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு கார்த்தி சொல்ல, மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, கரெக்டாக அத்தை வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைய அந்த டாக்டர்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் தான் இது நடக்குது. அப்படி அந்த மாயாவுக்கும் இந்த டாக்டருக்கும் என்ன தொடர்பு, எதுக்காக அந்த மாயா இந்த டாக்டரை பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன், அந்த டாக்டரை பார்த்து கேட்டாதான் தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனமோ, ஆமாம் டிரைவர், நம்ம போயிட்டு நேராக அந்த டாக்டரை பார்த்து கேட்போம் அப்படின்னு நேராக அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. 2 பேரும் போகிறாங்க. அங்கே டாக்டர் உட்காந்துருக்காங்க. கார்த்தி நேராக அந்த டாக்டரை பார்த்து வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்ல, டாக்டர் சொல்கிறாங்க, யாருப்பா, சாமுண்டீஸ்வரியோட டிரைவரா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் மேடம், நான் தான் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, வாப்பா, சாமுண்டீஸ்வரி அனுப்பி வச்சாளா அப்படின்னு. இது மாதிரி என்னை பார்க்காம அவளால் இருக்கவே முடியாது, எனக்கு என்ன ஆச்சு என்ன வேணும் அப்படின்னு தாங்கிக்கவே மாட்டா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் மேடம், அவங்க தான் அனுப்பிவிட்டாங்க, உங்களுக்காக ஃப்ரூட்ஸ் கொடுக்க சொன்னாங்க, ஃப்ரூட்ஸ் இருக்குது மேடம், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு. டாக்டர் கேட்குறாங்க, சொல்லுங்க டிரைவர், என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு யாராவது மாயா மகேஷ் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, மாயா மகேஷா, இப்போ ரீசண்டாக அந்த பேரை நான் கேள்விப்பட்டது மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரீசண்டாக நல்லா யோசனை பண்ணி பாருங்க டாக்டர், அவங்க பேர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ரெகக்னைஸ் ஆகிருக்கா அப்படின்னு. அப்போ டாக்டர் நல்லா யோசிக்கிறாங்க. மயில் வாகனம் சொல்கிறாரு, மேடம், ரேவதிக்கு இப்போ பார்த்துருக்காங்கல்ல, அந்த மாப்பிள்ளை பேர் தான் மகேஷ் அப்படின்னு. இது கேட்டதோட டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாயா மகேஷ் அப்படிங்கிற 2 பேர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, அவங்க வந்துட்டு 2 பேருமே இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, அவங்க 2 பேரும் வந்துட்டு தப்பான ஆட்கள், ரேவதிக்கு வந்துட்டு மகேஷையா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, அந்த நான் பார்த்த மகேஷா இல்லை வேறு யாருமா அப்படின்னு எனக்கு தெரியல, என்னால் நேரில் கூட பார்த்து சொல்ல முடியல, ஏன்னா என் கண்ணு வேற இப்போதைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, ஆனால் என் கூட இருந்த நர்ஸ் தெரியும், அவங்கள கூப்பிடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக டாக்டர் அவங்களுக்கு தெரிஞ்ச நர்ஸை கூப்பிடுறாங்க. நர்ஸ் அங்கேருந்து வந்ததோட டாக்டர் நேராக அந்த நர்ஸை பார்த்து, நர்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாயா மகேஷ் அப்படின்னு 2 பேர் வந்தாங்கல்ல அப்படின்னு. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், இப்போ ரீசெண்டாக கூட அவங்க ரிப்போர்ட்ஸை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அந்த ரிப்போர்ட்ஸோட ஜெராக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இருக்கு மேடம், லேப்டாப்பில் இருக்கு, நான் அதை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நேராக அந்த ஜெராக்ஸை கொண்டுட்டு வராங்க. நேராக அந்த ஜெராக்ஸை வந்துட்டு நம்ம கார்த்தி வாங்கி பார்க்குறாரு. அப்போ மயில் வாகனம் நேராக டிரைவரை பார்த்து, என்னப்பா சிலமோ, உனக்கு இங்கிலீஷ் எல்லாம் படிக்க தெரியுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சம் படிக்க தெரியும் அப்படின்னு. அப்போ கார்த்தி அதை பார்த்ததோட ஷாக் ஆகுறாரு. அது ஒரு மாயா வாங்கிட்டு போன அந்த ஜெராக்ஸு. அதை பார்த்ததோட கார்த்தி சொல்கிறாரு, மேடம், இவங்க ஹஸ்பண்ட் தான் இறந்துட்டாங்களே அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் இறந்துட்டாங்க, ஒருவேளை நான் சொல்கிற மாயாவா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த ரிப்போர்ட்ஸை வச்சு பார்க்கலாம், நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு பாருங்கள், ஒருவேளை அங்கே மாயாவும் மகேஷும் நான் நினச்சவங்க அங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லவங்க கிடையாது, ஒருவேளை வேற ஒருத்தலாம் இருந்தாலும் நல்லது தான் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் இந்த அட்ரஸில் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அந்த மயில் வாகனமும் சேர்ந்து கிளம்புறாங்க. மயில் வாகனம் சொல்கிறாரு, என்னப்பா டிரைவர், டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டாக இருக்குது, போகிற போக்க பார்த்தா நம்ம ரேவதியோட கல்யாணம் நடக்காது போல அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு இவங்க அவங்க தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும், இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு நேராக அந்த அட்ரஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு காரை நிப்பாட்ட கரெக்டாக அது மகேஷ் மாயாவோட வீடாக இருக்குது. மயில் வாகனம் சொல்கிறாரு, எப்பா சிலம்பம், இது நம்ம மாப்பிள்ளை வீடு தான்ப்பா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, ஸோ இவங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரேவதியை இருக்காங்க, இவங்க பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியணும்,
நான் போயிட்டு டாக்டரை பார்க்குறேன், என்னன்னு விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு நேராக மறுபடியும் டாக்டரை பார்க்க போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டர் நேராக வந்துட்டு கார்த்திகிட்ட, என்னப்பா டிரைவர் ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இதே அட்ரஸில் தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிற மாப்பிள்ளை வீடு இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட டாக்டர் சொல்கிறாங்க, அப்போ நான் நினச்ச ஆளுதான் இது. இங்கே பாருப்பா டிரைவர், அந்த மாயா நல்லவளே கிடையாது. அவள் எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா தெரியுமா? அவளையா வந்துட்டு நீங்கள் நம்பி அந்த மகேஷை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? இங்கே பாருங்க, அந்த மகேஷும் சரியான ஃப்ராடு. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க. சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், மனசு உடஞ்சி போயிடுவா. நீ தான் ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட கார்த்தியும், நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, டாக்டர் சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி இது வரைக்கும் யாருக்குமே துரோகம் பண்ணணும்னு நினைச்சது கிடையாது. அவளோட வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. நீ தான் எப்படியாவது ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, அப்போ மயில்வாகனம் சொல்றாரு, மேடம் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க தான் இருக்கோம்ல. அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அந்த மகேஷ் மாதிரி ஒரு ரவுடிக்கு எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த மல்லிகா சொல்கிறாங்க, எனக்கு இப்போ கண்ணு வேற சரியில்லை, இல்லைன்னா அந்த மாயாவை நேரடியாக பார்த்து அரைஞ்சி அவள் வாயிலேருந்து உண்மையை வர வச்சிரு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாங்க, எங்களுக்கு தேவையானது ஆதாரம் மட்டும்தான், அந்த ஆதாரம் மட்டும் கிடைச்சிச்சுன்னா அந்த 2 பேரையுமே நான் கண்டிப்பாக போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட டாக்டர் சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரம் தம்பி, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ரேவதியை பயன்படுத்தி வேற ஏதோ திட்டம் போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட கார்த்தியும், சரிங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்துட்டு உடம்ப பார்த்துக்கிடுங்க, உங்களுக்கு சீக்கிரம் அந்த கண்ணு சரியாகணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு டாக்டரும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியும் மயில்வாகனமும் நேராக காரில் வந்து ஏறுறாங்க. அப்போ இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மயில்வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா டிரைவர், ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது. ரேவதி இது வரைக்கும் யாருக்குமே துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சவ, அவளுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா? ஃபர்ஸ்ட் ரேவதி எதுக்காக மகேஷை கல்யாணம் பண்ணணும்னு ஒத்துக்கிட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்பதான் வந்துட்டு எப்படியாவது நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். அந்த அளவுக்கு ஒன்றும் மகேஷ் நல்லவனும் கிடையாது போல, அவன் சரியான ஃப்ராடு, அப்புறாணியே இருக்கிற மாதிரி இருந்து நம்மளை நல்லா ஏமாத்திட்டான், அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாங்க, ஆமா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு நான் விடுவேனா? கண்டிப்பா விட மாட்டேன். அந்த மகேஷும் மாயாவும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத சாமுண்டீஸ்வரி எடுத்துக்கிட்ட நிரூபிச்சு அவளை இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட அந்த மயில்வாகனமோ சீக்கிரம் நிரூபிப்பா, அப்பதான் ரேவதியோட வாழ்க்கை காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.